கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். ஆகாய் 2 அதிகாரம் 19 வசனத்திலே, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே லைஃப்ல முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போயிடும். நிறைய குடும்பத்திலே பலவிதமான சூழ்நிலையிலே பலவிதமான தேவையோடு சொல்ல முடியாத காரியங்கள்லாம் உண்டு. கடைசி ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு மாசமும் பணம் வருது, ஆனால் கையில நிக்க மாட்டுது. சம்பளம் வருது, அக்கௌண்ட்ல வருது, ஆனா கையில இல்லை. சில குடும்பத்துல வேலையே இல்லாம இருக்கும். சில குடும்பத்துல கையில பணம் இல்லாமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை உண்டு. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு ட்ரையான லைஃபா இருக்கா? வாழ்க்கையில எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருக்கா? குடும்பத்துல தட்டுப்பாடு அதிகமா இருக்கா? தேவைகள் அதிகமா இருக்கா? உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு வாழ்க்கை இருக்கா? பலவிதமான தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒருவேளை கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கா? நெருக்கப்பட்ட ஒரு பாரமா இருக்கா? சொல்ல முடியாத அளவுக்கு காரியங்கள் இருக்கா? எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பல மாசமாக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆனா இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள ஒரு சில காரியங்கள் சொல்றேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பலன். நிறைய குடும்பத்திலே அனுபவ சாட்சி சொல்லும்போது நிறைய குடும்பத்துக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியை எனக்கு பெற்றுக்கொண்ட அனுபவம் கிடையாது. கர்த்தருடைய வழியில நடக்கலை. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு கிடையாது. ஆனா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். வியாபாரத்தில் இருக்கும்போது எல்லாரையும் போல நானும் நல்லா பொய் பேசி விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை. நான் சொல்றது எப்படின்னா 2014 ஒரே மனுஷன்தான் மாந்திரியம் பண்ணி வாங்கியிருக்காங்க. பல லட்சங்கள் கடன், 1/2 கோடி கடன். 1/2 கோடி கடன்ல இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜ் என்ன எனக்கு தெரியாது. என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. என்னோட வாழ்க்கை எப்படி முடியும் எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே கடன். வீடு கடன், வியாபாரத்தில் எல்லாமே கடன், நகை பேங்க்ல இருக்கு, எல்லாமே கடன். ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்கேன், பேங்க்ல வாங்கியிருக்கேன், தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன், சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்கேன், எல்லாம் ஆக மொத்தம் லாக்.
கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய கிருபையினாலே என்னோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அந்த எல்லா கட்டுகளும் சுட்டு எரித்து ஜெபம் செய்தார். அன்னைக்கு தேதியில் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்டேன். பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து கிடந்த எனக்கு மறுபடியும் ஒரு மீட்பு, ஒரு துளிர் விட ஆரம்பிச்சது. எப்போ நான் கர்த்தருக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2015 ஞாயிற்றுக்கிழமை கடை அடைச்சிட்டு பக்கத்தில் எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா பக்கமும் போயிடுவேன். பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்பேன். நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறதுனால பக்கத்தில் 4 மாடி உண்டு. அங்கேயும் போய் மாதம் போய் ஜெபம் பண்ணுவேன். இப்படியா என்னோட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட புதுசிலே பல இடத்துல போய் ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அதே நேரத்தில் இரவும் பகலுமாக கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வியாபாரத்தில் நஷ்டம், அதனால் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த ரவிராஜ் தான் 2025 அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிப்பாட்டியிருக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்குது அப்படின்னா, நான் 11 வயசில் வேலைக்கு போனாலும் கையில் பைபிள் எடுத்து வாசித்த எனக்கு அனுபவம் கிடையாது. ஜெபிக்கிற அனுபவம் சுத்தமாக இல்லை. ஏன்னா வியாபாரத்தில் இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னா எப்படிலாம் மனம் திரும்பணும், எப்படிலாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், தேவ ஆவியானவர் வழி நடத்தணும் அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாமே ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்துக்குள்ளே ஆவியானவர் வழி நடத்தினார். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது இதயத்துக்குள்ளே குத்தப்பட்டவனாக மனம் திரும்புவேன். இன்னைக்கு காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கம் வந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய சாட்சி சொல்லிட்டு இருக்கு. 2015 அப்படின்னா 2025 அவ்வளோதான், ஒரு 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இந்த 10 வருஷத்துல ரவிராஜ் உயிரோட இருக்கான் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் கர்த்தரையும் கூட இருந்தால் மட்டும்தான் நான் உயிரோட இருக்க முடியும். ஒரு மனுஷன் பல லட்சங்கள் கடன்ல இருந்தா அப்படின்னாலே நிம்மதியே இருக்காது. வீடை வித்து, நகை வித்து, எல்லாம் வித்து வியாபாரத்தில் விட்டுட்டு போயிட்டேன். சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 40 நாள் பாஸ்டிங் போட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஊழியத்துக்காக மிஷனரியா போன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஊழியத்தில் கொண்டு வந்தார். ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஊழியம் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன். மறுபடியும் அபிஷேகம் பண்ணார். இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்தித்தால் அந்த நாள் முதல் கொண்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ரவிராஜ் செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு மாந்திரியம் பண்ணினவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். ஆனால் நான் உயிரோட இருக்கேன். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள வந்துச்சு. தேவனுடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள வரும்போது என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி இருந்தனோ அது எல்லாவற்றையும் மாற்றி கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் வரும்போது புதுசா பிறந்த ஒரு பிள்ளை, அவ்வளவுதான். ஆனா நாளுக்கு நாள் வளர்ச்சி வேணும் அப்படின்னா அழகா சொல்லுவாங்க, பிறந்த உடனே ஒரு குழந்தை அம்மா பக்கத்திலே இருக்கும். அம்மா பக்கத்திலே இருந்துதான் அந்த பிள்ளை ஃபார்மா வெளியே வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா நம்ம கையில பைபிள் எப்பொழுதும் இருக்கணும். எப்பொழுதும் பைபிள் வாசிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும், எப்பொழுதும் துதிக்கணும். எனக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சது 2015 2016 சர்ச்சில் வேலை பார்க்கும்போது. 2016 அப்புறம் சர்ச்சிலே உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருப்போம். பல மணி நேரம் உட்காந்து வாசிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுக்கணும்.
நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனி கொடுக்க முடியும். அந்த மிகுந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இருக்கும்போது தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஜெபத்துக்காக வருவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம நிறைய குடும்பம் இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்காம நிறைய குடும்பம் இருக்கு. தேவனை தேடாமல் நிறைய குடும்பம் இருக்கு. கர்த்தருடைய வழியை விட்டு வாழக்கூடிய குடும்பங்கள் கோடிக்கணக்கான குடும்பம் இருக்கு. ஏன் ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சதுனால சொல்றேன். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் வழி விலகி போயிட்டான்னாலே அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்காது. ஆனாலும் தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்தவர், நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கேளுங்க, இருக்கிற இடத்துல கேளுங்க. அப்பா, நான் இந்த ஊர்ல இருக்கிறேன்ப்பா, இந்த பட்டணத்துல இருக்கேன்ப்பா, இந்த நாட்டுல இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிற இடத்துல என்ன சூழ்நிலை உமக்கு தெரியும்ப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிப்பா, ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற இடத்துல கேட்டால் கண்டிப்பா இன்னைக்கு நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பார். சரி, காலை வேளையில செய்தி நம்ம பேசுறோம். காலை வேளையில எத்தனையோ குடும்பத்திலே சாபத்துக்குள்ளையும் பாவத்துக்குள்ளையும் வறுமையிலையும் பலவிதமான பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாயை திறந்து அப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நம்ம வாயை திறந்து கேட்கும்போது தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் அப்படின்னா இன்னையிலேருந்து ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய தலைமுறை நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை டோட்டலாவே மாறிடும். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே நான் விக்கிரத்துல இருந்ததுனாலே, மாந்திரியத்துல கட்டப்பட்டதுனாலே சாபத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், தண்டனையில வாழ்ந்துட்டு இருந்தேன், தேவனுடைய கோபாக்கினையில வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பேற்பட்டவனுக்கு தான் உயிர் பிச்சை போட்டு மீட்டெடுத்தார். அதனால இந்த 2025 நமக்கு என்ன செய்தி தெரியுமா? ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் தலைமுறை சாபம் எதுவாக இருந்தாலும் நீக்கிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல தாழ்த்தி மனம் திரும்பி தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி ஆரம்பிச்சாச்சுனாலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்தெந்த குடும்பத்திலே புதுசா இணைந்திருக்கிறீங்களோ கேளுங்க, அவருடைய சமூகத்திலே இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. அப்பா, இந்த செய்தி எனக்கு தான்ப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்க பட்டணத்தை ஆசீர்வதிங்கப்பா. நம்ம வாயை திறந்து கேட்கும்போது நம்முடைய தேவன் பரமபிதா கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. கேளுங்கள், கேளுங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்கும்போது கண்டிப்பா கர்த்தர் தருவார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்க போறோம். எத்தனையோ தேசத்துக்கு இணைந்திருக்கிறீங்க, நிறைய தேவைகள், பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வேலை இல்லாம இருக்கு, சில குடும்பத்துல கணவருக்கு வேலை இல்லாம இருக்கு, பல சூழ்நிலை. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்க சொல்லியிருக்காரு. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா,
என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்தில் நைட்டு லேட்டாக வருவாங்க, வீட்டில் கதவெல்லாம் டோர்லாம் லாக் பண்ணிட்டு படுத்துருவாங்க. வீட்டில் வந்த உடனே கதவை தட்டுவாங்க, இல்லைன்னா பெல் அடிப்பாங்க, இல்லைன்னா வண்டியில் ஹார்ன் அடிப்பாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். வீட்டில் தட்டுனாதான் டோரே ஓப்பன் பண்ணுவாங்க. அதே போல பரலோகத்தை நம்ம தட்டும்போது கண்டிப்பா திறக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். பரலோகத்தை நோக்கி நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ நம்ம எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கேட்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இருக்கிற இடத்துல முழங்கால் படிங்க. அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையின் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிங்கப்பா. வாக்குத்தத்த மூலியமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கீங்க. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கும் அந்த குறைகளெல்லாம் மன்னிப்பீங்களா? என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னிப்பீங்களா? எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம். எங்களுக்காக, எங்களுடைய பாவத்துக்காக ஜீவனை தந்தீங்களே, உம்மை அழைக்கிறோம்ப்பா. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை அழைக்கிறோம்ப்பா, ஜீவாதிபதியானவர் அழைக்கிறோம்ப்பா. பரிபூர்ணமான கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கி வரட்டும்ப்பா. ஆசீர்வாதமான மழை வேணும்ப்பா, எல்லா குடும்பத்துக்கும் வேணும்ப்பா. அப்பா ஆசீர்வாத மழை வேணும்ப்பா, வேணும்ப்பா. ஆசீர்வாதமான மழை வேணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாத மழை வேணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிங்கப்பா. உங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி கேட்கிறாங்கப்பா, கைகளை உயர்த்தி கேட்கிறாங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் இன்னைக்கு வேணும்பா. ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வேணும்பா. தாங்கப்பா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. காலை வேளையில் நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம், ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொடுங்கப்பா, புது கிருபையினால நிரப்புங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வாதமா மாறட்டும்பா. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று போட்டிருக்குப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்தை நோக்கி தட்டி கொண்டிருக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் இந்த நாளிலே ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்ப்பா. எல்லாருக்கும் வேணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லிங்கப்பா. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லிங்கப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா பரலோகத்தை தட்டிரோம்ப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால தட்டிரோம்ப்பா. எந்த நாட்டிலே வறுமையிலே, தரித்திரத்திலே, கஷ்டத்திலே, பிரச்சனையிலே, சாபத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களோ, வியாதியோடு படுக்கிறவங்களோ, அது எல்லாம் மாறணும், இன்னைக்கே மாறணும். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று போட்டிருக்குப்பா.
நாங்க பரலோகத்தை நோக்கி தட்டி கொண்டிருக்கோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வானம் திறக்கப்படட்டும்ப்பா. சிங்காசனத்துல இருந்து தேவனோட அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்த எல்லா தந்திரமான ஆவியில் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பூரணமாக ஆசீர்வதிக்கணும். பூரணமா ஆசீர்வதிக்கணும்ப்பா. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். Ledu namala hadene mehi bilahas bihi bilahardu shibaba do habahas bihi bilaha bilahardu redune mela siki bilahu dede mehi bilahardu redune mehi bihi bilaha bilahardu ladu habilahardu sei mahashadini malahan totorabala ladu bihas bihi bilahi bilaha bilahardu ribaba badu labala baushawala bala 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 hardu rekadene mehi bihi bilahash duni mehi bilahardu sei baho bi zibi hao dehe balahu balaha dula balahu bela zibi kantotora bala lashanta tari bikabodu bikeduna ridana malara dura bala bala shabala bala 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 hora dura bala நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறட்டும்ப்பா. எல்லா குடும்பமும் நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்தெந்த குடும்பத்தை அப்பா விசேஷமாக அப்பா அதிக அளவில் தங்களை தாழ்த்தி கொண்டிருக்காங்களோ கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே பாத்திரம் நிரம்பி கொண்டு கிருபைக்கா நன்றி. ஓ ரிஹா துஹா ஜிபா கபா கதுரபலா லிபா கபது கபா கரதுரபலா லஹதுபா ஷலபா கபது பெக்கேதுனா ரிதனமார ஷபலபா கபது பெக்கேதுனா லிதனமால ரதனமால ரதுரபா கபது பெக்கேதுனா லிகாட்டா தாட்டரா பாபா ரதுரபலா லபு ஷபலபா கபது பெக்கேதுனா பாத்திரம் நிரம்புற கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு ரத்தம் ஸ்தோத்திரம். ஷீகா தாட்டரா துரபலா லிகாட்டா தாட்டரா சதட்டரபலா பரபதுரபலா நன்றி. ಲಾಶೇದಿನಿ ಕಾಂತೋಟೋರೋ ಶದನಿ ಮರಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನ ಲೀಬಾಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನ ರಬೋ ಶೆಬಿದಿನಿ ಮರಕ್ಕಂತೋಟೋರಬಲ ಲೀ ತನ ಶಥಟ ನಮಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನ ಲೀ ಹದನ ಮೌಷಬದಿನಿ ಮಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನ ಲಾ ಶದನ ಮಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನ. எல்லா தடைகளும் விலகட்டும்ப்பா. எல்லா தடைகளும் விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளின் ஜெபித்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிப்பா. வேலி அடைக்கப்படட்டும்ப்பா. பெற்றுக்கொண்ட அப்ப ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. வேலி அடைங்கப்பா. சத்துரு உள்ள வரக்கூடாதுப்பா. வேலி அடைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்து போக கூடாதுப்பா. அந்த குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலி அடைபடட்டும். தினஹோஹாஸ் பிஹோஹா துனிஹாஸ் தினிமஹ பிலஹாரது ரபோஷஹ பிலஹாஸ் பிஹி பிலஹாரது ரிகந்துட ரபலா லீது ஷபல ஹெபி ஹெபி ஹாஸ் பிஹி பிலஹார பிலஹாரது ஷகதுல பலஹாதிரி மிஹி பிலஹாஷது நிகந்துட ரவக்கபுது பெக்கேது. கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. இந்த நாளில் உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமக்களுக்கு திறப்புல நிற்கிற கிருபை தாங்கப்பா. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தின் மேலே பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தின் மேலே அக்னியை போடுங்க ராஜா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துஷாத்தல சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பிட்டு புது எண்ணெயில அபிஷேகம் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்கப்பா. கனிகளால் நிரப்புங்கப்பா. கிருபையால் நிரப்புங்கப்பா. ஞானவர்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்கதரிசனவர்களால் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பலகணிகளை திறந்து பண்டசலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தை திருப்தியா ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. சம்பூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பம் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எல்லாருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் ஜெனிபிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்களை இருதயத்தில் அனுப்பினார் என்று வேதம் குமாரனுடைய ஆவியால் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரம் மாறட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த மட்டும்தான்ப்பா வாசம் பண்ணணும். கர்த்தர் பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் நான் போய் சிக்க கூடாது. கர்த்தர் வேலையடைங்க. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. வெளியில புறப்படுறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலை அடிபட்டு சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கலாம் உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா பலவீனத்தில கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. உங்களுடைய தலைமுறையினால் சுகம் மாநிலம் என்று வேதம் சொல்லுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. சில குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா பாரமா இருந்துச்சு. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கிட்டீங்கப்பா, நன்றி. இன்னைக்குள்ள எல்லா தேவையில்ல கத்த சந்திங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்கப்பா. கற்பத்தின் கத்தர் மனமிறங்கி ஆசிரிங்க, சந்ததி ஆசிரியப்பட்டு டெலிவரிக்கா போறாங்கப்பா. கத்தர் கூட இருக்க பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு தாண்டுப்பா, ஏற்ற துணையை தாங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கத்தர் 1000 தலைமுறை ஆசிரியர். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல கத்தர் ஆசிரியர். அப்புரோஜமான ஊழியக்காரப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டுப்பா. உம்முடைய மகிமையினால மூடுங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. புதிய நேரம் அபிஷேகம் பண்ணி நிரப்பி ஆசிரியங்கப்பா. இந்த நாளில் காண்டாம இருந்தது வெள்ளம் தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழும்பணும். அந்த கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மட்டும் அப்புரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கு வேலையடைத்து மூடி மறைத்து பார்த்துருங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல முடியும். காலேஜ் படிக்கிறாங்க, வாலிப வயசு, ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு கிருபை செய்யுங்க. உலகத்துல எந்த ஒரு பாவடியில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானமில்லா எந்தெந்த குடும்பத்துல ஜெபினாலும் கர்த்தர் சமாதானத்தை தாங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில மனம் திரும்பி கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நிலைத்திருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துல முடியும். இந்த நாளிலும் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டெம்பரரி வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசிரியங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நன்றி. கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துள்ள கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த நாளில் உங்க பிள்ளைகளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உண்மை நன்றி செலுத்திடும்ப்பா. நீங்க கூட இருங்க. உங்க கரத்துல அப்படின்னும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசுக்கு சுஞ்சல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிகாலையில் தினந்தோறும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். டெய்லி 1 நிமிடமா எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனாரிலே எப்போ மினிஸ்டர்ல ஜெபித்து கொள்ளுங்கள். இரவு நேரத்திலே 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.